எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் அவரை தொழுது கொள்வதற்கு தந்திருக்கிற நல்ல சலாக்கியத்திற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த வாரம் நெடுகிலும் ஜெபவாரம் என்று நாம் தேவனுடைய கிருபையினால் அனுசரித்து வருகிறோம். இந்த ஜெபவாரம் முத்தூதை அடிப்படையாக வைத்து நாம் என்ன செய்கிறோம்? சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த சனிக்கிழமை மாலையிலிருந்து என்ன செய்தோம்? தொடங்கினோம். இன்றைக்கு நமக்கு இது ஏழாவது நாள். ஒவ்வொரு நாளும் முத்தூதை வரிசையாக நாம் என்ன செய்கிறோம்? வெவ்வேறு தலைப்புகளில் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தி லவ் ஆஃப் காட். த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தி லவ் ஆஃப் காட். இறுதி நியாய தீர்ப்பும் தேவனின் அன்பும். இறுதி நியாய தீர்ப்பும் தேவனின் அன்பும். அதனை இறுதி நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பணும். இறுதி நியாய தீர்ப்பு, அப்போ அது எத்தனாவது நியாய தீர்ப்பு? எத்தனை நியாய தீர்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கோம், அப்படி தானே? யாராவது சும்மா நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன், அல்லது நீங்கள் கையை மட்டும் தூக்கி காமிச்சா போதும். எத்தனை நியாய தீர்ப்புகள் இருக்கின்றன பைபிளில்? எத்தனை நியாய தீர்ப்புகள்? எத்தனை நியாய தீர்ப்பு? யாராவது சொல்லுங்களேன். நீங்கள் குரல் எழுப்பி சொன்னாலும் சரி, அல்லது விரல் உயர்த்தி சொன்னாலும் சரி, எத்தனை நியாய தீர்ப்புகள்? ஓகே, சிலவச்சு நம்ம கை காட்டுறாங்க, 3 அப்படின்றாங்க. வெரி குட். நிறைய கேட்குறோம், ஆனால் கேட்குறதெல்லாம் உள்ளே போகுதா அப்படின்றத விஷயம். சரிங்களா? நம்ம உள்ளே போகிறோம். எங்கே போகிறோம்? சர்ச்சுக்குள்ளே போகிறோம், சந்தோஷம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே போகும் பொழுது அங்கே சொல்கிற விஷயம் உள்ளே போகுதா என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே அதை மனதில் கொண்டு ஆலயத்தில் சத்தியங்களை நம்ம கருத்தை என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். நியாய தீர்ப்புகள் என்றால் 3 விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கின்றன. அதில் மூன்றாவது நியாய தீர்ப்பு தான் இறுதி நியாய தீர்ப்பு. அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. அதுதானே கடைசி நியாய தீர்ப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு அதைத்தான் படிக்க போகிறோம். இறுதி நியாய தீர்ப்பும் தேவனின் அன்பும் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் முத்தூதை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் முழுக்க அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த 7வது நாளில் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த பாடத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பில் அன்பையும் கலந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரை சத்தியத்தை படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் எங்கும் சிதறாதபடி ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஜூமில் இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்பில் பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால், சத்திய வார்த்தைகளினால் தொடுவீராக. ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முத்தூதில் 3ஆம் தூதை படித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றும் இன்றும் 3வது தூதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இந்த 3வது தூது அதை பார்த்தீங்கன்னா 3 வசனங்களில் இருக்கிறது. முதல் தூது 2 வசனங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்கள் முதல் தூது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2வது தூது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9, 10, 11ஆம் வசனங்கள் 3வது தூது. அந்த 3வது தூதில 11ஆம் வசனத்தை நாம் இன்னைக்கு படிக்க போறோம். நேற்று பாஸ்டர் ஜான் கிஷ் பேசினாங்க. நிறைய பேர் ஜூம்ல ஜாயின் பண்ணல. நம்ம சபை விசுவாசிகள் நிறைய பேர் ஜாயின் பண்ணல. எல்லாம் பயங்கர பிஸியா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இந்த வீக் ஆஃப் பிரேயர்ல என்னெல்லாம் பேசப்பட்டதோ இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து தயவு செய்து உட்காந்து கேளுங்க. நமக்கு தெரியாத முத்துவது எத்தனை தடவை கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். எனக்கு தெரியாதான்னு நினைச்சாதான் நமக்கு எதுவுமே தெரியாது.
சரிங்களா? தயவு செய்து கேளுங்க. நேற்றுலாம் பாஸ்டர் ஜான் கிஷ் ரொம்ப அழகா பேசினார். மிக அருமையாக, ரொம்ப எளிமையாக பேசினாங்க. அதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். சரிங்களா? முத்தூதுல முதல் பகுதியே நேற்று அவர் பேசினார். அதாவது முத்தூதுல 3ஆம் தூதுல முதல் பகுதியை பேசினார். இன்றைக்கு இந்த 3ஆம் தூதுல பிற்பகுதியை, கடைசி பகுதியை இன்னைக்கு நான் பேச போறேன். சரிங்களா? சரி, 14ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 14 verse 11. 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 9, 10ஆம் வசனங்கள் என்ன சொல்லுது? மிருகத்தின் முத்திரையை, அதனுடைய மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் வலது கையிலாவது அதனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சரிங்களா? 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்துல கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். மிருகத்தின் முத்திரையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்ன? அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அப்படின்னு வாசிக்கிறோம். பயங்கரமா இருக்கே. அக்கினி, கந்தகம், பயங்கரமான தண்டனை. ஆண்டவர் இப்படி பயமுறுத்துகிற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய நேரங்கள்ல முத்தூதை நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் பயங்கரமா தேவனுடைய முத்திரையா, மிருகத்தின் முத்திரையா? மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால் என்ன நடக்கும்? அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஆண்டவங்களை அடிச்சிருவாரு, ஆண்டவங்களை எரிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்? முத்தூதை புரிந்திருக்கிறோம் அல்லது முத்தூதை பகிர்ந்திருக்கிறோம். அப்படிதானே? ஆனால் இந்த முத்தூது இது ஒரு அன்பின் செய்தி. இது ஒரு அன்பின் செய்தி அப்படின்ட்டு தான் நேற்று பாஸ்டர் ஜான் கிஷ் பேசினான். இது அன்பான ஒரு செய்தி, அன்பான ஒரு எச்சரிக்கை. நேற்று தலைப்பு அதான் என்ன? தேவன் தரும் அன்பின் எச்சரிக்கை. நேற்று தான் படித்தோம். இன்னைக்கு என்ன படிக்கிறோம்னா, இறுதி நியாய தீர்ப்பும் தேவனின் அன்பும். இந்த முத்தூது செய்தி தேவனுடைய அன்பின் செய்தி. பைபிள் என்ன சொல்லுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. வெளியில உலகத்துல சொல்றாங்க லவ் இஸ் காட் என்றான். எல்லாம் தலையில திருப்பி அப்படித்தானே உலகத்துல அப்படித்தானே சொல்றாங்க, லவ் இஸ் காட் என்றான். லவ் இஸ் காட்லாம் கிடையாது, காட் இஸ் லவ். அதான் சரி. சரிங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். பைபிள்ல 2 இடத்துல இருக்கு. 1 யோவான் 4:8, 4:16. 2 இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறோம். காட் இஸ் லவ். இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடைசியில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உலகம் முழுவதும் போக வேண்டிய எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை எப்படிப்பட்ட எச்சரிக்கை தான்? அன்பின் எச்சரிக்கை. அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இதே அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அப்படின்னா இதே போன்ற ஒரு தண்டனை ஏற்கனவே பைபிள்ல எங்க நடந்திருக்கு? யாருக்கு கிடைச்சிருக்கு? அக்னினாலும் கந்தகத்தினாலும் யாருக்கு சொல்லுங்க? அல்லது எந்த ஊருக்கு? சோதோம் குமாரா. வெரி குட். சோதோம் குமாரை படிச்சு பாருங்களேன். சோதோம் குமாரை படிச்சீங்கன்னா அங்க வாசிக்கிறோம் அக்னினாலும் கந்தகத்தினாலும். வாசிக்கலாமா? கேடுங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். அக்னி கந்தகம் இருக்கா அப்படின்னு அங்க வாசிக்க போறோம். 19 அதிகாரம் ஆதியாகமத்துல அதிகாரம் 19. அந்த 19 அதிகாரத்துல தான் அதனுடைய அழிவை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? சோதோம் குமாராவின் அழிவை குறித்து வாசிக்கிறோம். சரி, அந்த அதிகாரத்துல நீங்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். 24 படிங்க. 24, 24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும். ஆதியாகமம் 19:24. கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி. அப்போ சோதோம் குமாரல அக்கினி கந்தகம் இறங்குச்சு. அது மாதிரி எங்க இறங்குமா? இறுதி நியாய தீர்ப்பில இறங்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை படிக்கும் பொழுது இது அக்கினி நியாய தீர்ப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிரும்.
சொல்ல போனால் இது அன்பின் நியாய தீர்ப்பு. என்ன நியாய தீர்ப்பு? அன்பின் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சோதோம் கொமோராவுக்கு அழிவை அனுப்பும் முன்பதாக அதை சொல்லிட்டு அழிச்சாரா சொல்லாம அழிச்சாரா? சொல்லிட்டு அழிச்சாரா சொல்லாம அழிச்சாரா? சொல்லிட்டு தான் அழிச்சார். 3 பேர் வந்தாங்க, அப்படிதானே? 2 தூதர்கள், அப்புறம் இன்னொருத்தர், அவர் இயேசு கிறிஸ்து. நீங்க படிங்க ஆதியாகமம் 18 அதிகாரம் 18, 19 நல்லா படிச்சு பாருங்களேன். 3 பேர் வந்தாங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க. அந்த ஆதியாகமம் 18, 19 அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா அதை அப்படியே முத்தூதுக்கு ஒப்பிட்டு படிக்கலாம். முத்தூதுக்கு ஒப்பிட்டு படிக்கலாம். 3 பேர் வந்த மாதிரி ஆண்டவர் அழிவுக்கு முன்பாக, இந்த உலக அழிவுக்கு முன்பாக 3 தூதுகளை அவர் அனுப்புகிறார். சரிங்களா? அப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? சோதோம் கொமோராவுக்காக, அங்க இருக்கிற அந்த பட்டணங்கள் எல்லாத்துக்காக ஜெபம் பண்றாரு, அப்படிதானே? ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 பேர், 40 பேர், 30 பேர், அப்படியே குறைச்சு கடைசியில 10 அப்படின்னு சொன்னார். 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், சோதோம் கொமோரா அழிக்க போறேன். ஆபிரகாம் ஜெபம் பண்றார். 3 பேர் பரலோகத்திலிருந்து வர்றாங்க. சரிங்களா? ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதுக்கு அல்லது ஒரு அழிவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எச்சரிப்பை கொடுப்பார். என்ன செய்வாரு? அவர் ஆட்களை அனுப்புவார், தூதர்களை அனுப்புவார், தூதுவர்களை அனுப்புவார். சரிங்களா? நோவா காலத்துல நோவா அனுப்புனார்ல, நோவா குடும்பத்தையும் அனுப்புனார். சரிதானே? நோவா குடும்பத்தையே அனுப்புனார். 120 வருஷமா பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு தான் அப்புறம் அழிவை அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் அன்பின் தேவனா? அன்பின் தேவன் தானே? எச்சரிப்பு கொடுக்கிறார், கொடுத்துட்டு தான் அழிவை அனுப்புகிறார். கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு எச்சரிப்பை இந்த உலகத்தின் கடைசியில் வாழக்கூடிய மக்களுக்கு முத்தூது என்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அன்பின் தேவன் தான் என்பதை நம்ம முதல்ல அடிப்படை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நியாய தீர்ப்புகள் 3 இருக்கு. 3 நியாய தீர்ப்புகள். டேனியல் தாமஸ் அடிக்கடி சொல்லுவார், நானே நிறைய இடம் கேட்டிருக்கேன் நான் வந்த 2 வருஷத்துல. சரிங்களா? முதல் நியாய தீர்ப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. 2ஆம் வருகைக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, for all professed Christians, யாரெல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக. செவன்த் அட்வென்டிஸ்ட் மக்களுக்கு மட்டும் கிடையாது. for all professed Christians, கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிற எல்லாருக்கும் இந்த நியாய தீர்ப்பு. சரிங்களா? யார் இந்த நியாய தீர்ப்பு செய்கிறா அப்படின்னா, பிதா, குமாரன், அப்கோர்ஸ் ஆவியானவர் கண்டிப்பா இருப்பாரு. 1000 பேர், கொடா கோடி பேர் அவரை சேவித்தார் படிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற முதல் நியாய தீர்ப்பு. தானியேல் 7, 9, 10, தானியேல் 8, 14. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் படிக்கிறோம்ல. இதுதான் முதல் நியாய தீர்ப்பு. கிறிஸ்துவும் தூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அதுல இருக்கிறாங்க. இது முதல் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு முடியும் பொழுதுதான் கிருபையின் காலம் முடியுது, 2ஆம் வருகை நடக்கும். சரிங்களா? இதான் முதல் நியாய தீர்ப்பு. தயவு செய்து மறந்துடாது. இது முதல் நியாய தீர்ப்பு. 2ஆவது நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் 2ஆம் முறை வந்து நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார். 1000 வருஷம் பரலோகத்துல. அந்த 1000 வருஷமும் நடக்கிற நியாய தீர்ப்புக்கு பேர் தான் சொல்லுவாங்க மில்லெனியல் ஜட்ஜ்மெண்ட். மில்லெனியல் ஜட்ஜ்மெண்ட். மில்லெனியம்னா 1000 வருஷம். 1000 ஆண்டுகளின் போது நடக்கிற நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன நடக்கும் இந்த 1000 வருஷம் பரலோகத்துல அப்படின்னா,
பாருங்க, 2ஆம் வருகையில நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிருக்காங்கல்ல, நிறைய பேர் மேல போயிருப்பாங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் இவர் வரல, ஏன் அவர் வரல, ஏன் சர்ச்சில் என் பக்கத்துல அவர் உட்காந்துருப்பாரு, சர்ச்சில் என் பக்கத்துல இந்த அம்மா உட்காந்துருப்பாங்களே, இந்த அம்மா ஏன் வரல, இந்த ஆன்டி ஏன் வரல, அந்த அங்கிள் ஏன் வரல அப்படின்னு இந்த பரலோகத்துக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா, போயிருக்கவங்களுக்கு கேள்விகள் வரும். இவங்க வரலையே, அவங்க வரல, ஏன் எங்க பாஸ்டர் வரலையே, அல்லது எங்க மூப்பர் வரலையே, என் ஃப்ரெண்டு வரலையே, அப்படின்னு என் கணவன் இல்லையே, என் மனைவி இல்லையே அப்படின்னு பலருக்கு கேள்விகள் எழும்பும். ஏன் அவங்கெல்லாம் வரல, அவர் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாரு, அந்த ஐயா கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாரு, அந்த அம்மா ஊழியம்லாம் செய்வாங்களே, ஐயா எங்க பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாரு, அவரை காணுமே, என்னாச்சு, ஆண்டவர் ஏதாவது கணக்குல தப்பு பண்ணிட்டாரோ, நியாய தீர்ப்புல ஆண்டவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கு எழும்போம்? இங்க இருந்து போறாங்க பாத்தீங்களா, பரலோகத்துக்கு போகிற பரிசுத்தவான்கள். அப்ப அவங்களுக்கெல்லாம் இல்லையே, அவங்க இல்லையே, இவங்க இல்லையேன்னு தோணும். அப்ப ஆண்டவர் நினைச்சு வரான், இந்த ஏஞ்சல்ஸ் தூதர்கள் நினைச்சு வாங்க, இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இப்பெல்லாம் எழுதி எழுதி வைக்கிறாங்கல்ல பரலோகத்துல. ஜீவ புஸ்தகம் எத்தனை புஸ்தகம் இருக்கு? 3 புஸ்தகம். வெரி குட். ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், அப்புறம் இன்னொன்னு பாவ புஸ்தகம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜீவ புஸ்தகம் பைபிள்ல இருக்கு, அந்த பேர் இருக்கு, 9 இடங்கள்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல 8 இடத்துல இருக்கு. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல 8 இடம், அதுல வெளிப்படுத்தல 7 தடவை, பிலிப்பியர்ல ஒரே ஒரு தடவை. ஓகே. அதுக்கப்புறம் ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் பத்தி எங்க இருக்கு பைபிள்ல? ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு பேரோட. மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகம். இந்த 2 புஸ்தகம் பேர் தான் பைபிள் இருக்கு. 3வது புஸ்தகம் என்னது? பாவ புஸ்தகம் அல்லது மரண புஸ்தகம் சொல்லுவாங்க. பாவ புஸ்தகம் அல்லது மரண புஸ்தகம். இந்த புஸ்தகத்தின் பெயர் பைபிள்ல நேரடியா கிடையாது. ஆனா இப்படி புஸ்தகம் இருக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த புஸ்தகங்களுக்குலாம் இப்ப போகல. அப்ப என்ன பாக்குறோம்னா, இந்த மாதிரி பரலோகத்துல புக்ஸ் இருக்கு, புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இந்த புஸ்தகங்கள்ல உங்களை பத்தி என்ன பத்தியும் நிறைய கணக்கு இருக்கு, ஏகப்பட்ட கணக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம பற்றி நிறைய கணக்கு இருக்கான். ஐயோ, பிள்ளைகள் யோசிப்பாங்க, அங்க போனாலும் புஸ்தகமா அப்படின்னு. பிள்ளைகள் யோசிக்கிறாங்களா, அங்க போனாலும் புஸ்தகமா? ஆமா, அங்க இருக்கிற புஸ்தகம் பெரிய பெரிய புஸ்தகமா இருக்கும். சரிங்களா? பெரிய பெரிய புஸ்தகங்கள் இருக்கும். அதுல உங்களை பற்றி என்னை பற்றியும் யார் எழுதுகிறார்? தேவதூதர்கள் எழுதி வைக்கிறார்கள். என்ன எழுதுறாங்க? நல்லதும் எழுதுறாங்க, கெட்டதும் எழுதுறாங்க. எது நிறைய எழுதுறாங்க? நல்லது நிறைய எழுதுறாங்களா அல்லது கெட்டது நிறைய எழுதுறாங்களா? நான் நினைக்கிறேன் பாவம் இந்த தூதர்கள்லாம் நம்மளை பத்தி கெட்டதா எழுதி எழுதி கையெல்லாம் வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுமானவர்களே, யோசித்து பாருங்க. இந்த பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள், இந்த புஸ்தகங்கள் அடிப்படையில யார் நியாயம் தீர்ப்பா தெரியுமா? அந்த 2வது நியாய தீர்ப்பு அதான் படிச்சுட்டு இருக்கோம். 2வது நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல யார் நியாயம் தீர்ப்பார்கள் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எடுக்கலாமா? எடுத்து படிங்க, நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? யாருங்க பரிசுத்தவான்கள்? 2ஆம் வருகையில் பரலோகத்துக்கு போயிருக்காங்கல்ல, 2ஆம் வருகையில் பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்கள் உலகத்தை, யார் உலகம்? பரலோகத்துக்கு வராம போனாங்க பாத்தீங்களா, பரலோகத்திற்கு வராதவர்கள், பரலோகத்தை இழந்து போன பாஸ்டர்கள், பரலோகத்தை இழந்து போன விசுவாசிகள், பரலோகத்தை இழந்து போன நண்பர்கள், பரலோகத்தை இழந்து போன கணவன்மார்கள், மனைவிமார்கள், அல்லது ஆண்டவரை அறியாதவர்கள், இவங்களை ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு பவுல், உலகம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2வது நியாய தீர்ப்புல எங்க நடக்குது? பரலோகத்துல 1000 வருஷ அரசாட்சி சமையல நடக்கும். யார் நியாயம் தீர்ப்பான்? பரிசுத்தவான்கள். யாரை நியாயம் தீர்ப்பார்கள்? உலகத்தை. யார் உலகம்? துன்மார்க்கர்.
பிரியமானவர்களே, நம்ம சர்ச்சில் இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், விசுவாசிகள் பேர் இருக்கலாம், நமக்கு பாஸ்டர்கள் என்ற பெயர்ல இருக்கலாம், தலைவர்கள் என்ற பெயர்ல இருக்கலாம், சபை அதிகாரிகள், சர்ச் ஆபீசர்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர் கடைசியில ஒரே வார்த்தையில போட்டுட்டாரு, உலகம். என்ன வார்த்தை? உலகம். ஒரே வார்த்தை, உலகம். உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோமா? உலகம் எனக்குள்ள இருக்கா? நான் உலகத்துல இருக்கலாம், ஆனா உலகம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. சரிதானே? ஆண்டவர் அதானே சொன்னாரு, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாராய் இராதேயுங்கள். இருக்கல, be in the world but not of the world, be in the world but not of the world. உலகத்தில் இருங்க, ஆனா உலகம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன பண்றது பாஸ்டர்? அதுதான் உள்ள இருக்கு. நம்ம பிரச்சனை அதானே, உலகம் தான் உள்ள இருக்கு. அப்ப பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அப்ப இரண்டாவது நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடக்கும் 1000 வருஷ அரசாட்சியில, 2ஆம் வருகைக்கு பிறகு. யார் நியாயம் தீர்ப்பான்? பரிசுத்தவான்கள். பரலோகத்துக்கு போன எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். யாரை நியாயம் தீர்ப்பார்கள்? துன்மார்க்கரை. நம் துன்மார்க்கர் கூட்டத்தில் இருப்போமா? யோசித்து பாருங்க. இதுக்கு வசனம் என்னது? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 3வது நியாய தீர்ப்பு அதான் இப்ப படிக்க போறோம் டீட்டெயிலா. 3வது நியாய தீர்ப்பு எப்போ? 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு, அதாவது 3ஆம் வருகை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேர்ட் கமிங், 3ஆம் வருகை. இந்த 3ஆம் வருகையில ஆண்டவர் நினைச்சு வரான். அந்த 1000 வருஷ அரசாட்சியில இந்த பரிசுத்தவான்கள்லாம் பரவாயில்ல, ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பு கரெக்ட் தான், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எல்லாமே சரிதான், அதனாலதான் அவங்க வரல அப்படின்னு நினைச்சு வாங்கலாம். எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஒத்துக்கொள்ளுவார்கள். அதுக்கப்புறம் 3ஆம் வருகை. இந்த 3ஆம் வருகையில என்ன நடக்கும்? 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். 2ஆம் வருகையில 1ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். சரிங்களா? 2ஆம் வருகையில 1ஆம் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 3ஆம் வருகையில 2ஆம் உயிர்த்தெழுதல். யாருக்கு 2ஆம் உயிர்த்தெழுதல்? துன்மார்க்கருக்கு. சரிங்களா? இந்த துன்மார்க்கர் எல்லாரும் 3ஆம் வருகையிலே எழுந்திருப்பார்கள். அப்படி எழும்பினவர்கள் எல்லாரையும் சாத்தான் என்ன செய்வான்? சாத்தானும் அவன் தூதர்களும் எல்லாத்தையும் ஒன்னா கேதர் பண்ணி, வாங்க வாங்க வாங்க, நான் தான் உங்களை உயிரோட எழுப்பினேன், அவன் மோசம் போக்குறவன் தானே, எடுங்க. இந்த 3ஆம் நியாய தீர்ப்பை பத்தி எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். திருப்போமா? ரெவலேஷன் சாப்டர் 20 வாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு பற்றி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கேடுங்க, 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் என்ன ஆயிடுவான்? ரிலீஸ் ஆயிடுவான். ஆண்டவனை செயினை போட்டு கட்டி வச்சிருப்பாரோ? அப்படிதான் வசனம் இருக்கு ஆரம்பத்துல. சரிங்களா? ஆரம்பத்துல 1ஆம் வசனம் பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும், சாத்தான சங்கிலி போட்டு கட்ட முடியுமா? என்ன சங்கிலின்னா, அவன் ஒரு ஆவி, அப்படிதானே? சாத்தான் ஒரு ஆவி, அவன் ஒரு பெரிய பாவி, உண்மைதானே? சரி, அப்ப ஒரு ஆவிய செயின் போட்டுலாம் கட்ட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, சந்தர்ப்பம் என்னும் சங்கிலி, சந்தர்ப்பம் என்னும் சங்கிலி, செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அவன் சோதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் போய் அவன் தூதர்களை சோதிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, துன்மார்க்கர் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவன் போய் யாரை சோதிப்பான்? அவன் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல கூட யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா மட்டும் தனியா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ. அம்மா பிள்ளைகள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எப்படி இருக்கும்? ஐயாவுக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படித்தானே இருக்கும். அப்படித்தான் சாத்தானும் இருக்கிறான். 1000 வருஷம். இந்த 1000 வருஷம் முடிந்து அவன் என்ன செய்வானா?
காவலில் இருந்து விடுதலை ஆவான். விடுதலையாகி 8ஆம் வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 20:8. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும், காக் அண்ட் மேகாக், கோகையும் மாகோகையும், கோகு மாகோகு அப்படிதான் வாசிக்கணும். யார் இந்த கோகு மாகோகுன்னா? சிம்பிளா சொன்ன துன்மார்க்க ஜனங்கள். நீங்க படிச்சு பாருங்க. இந்த கோகு மாகோகு பத்தி படிக்கணும்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம். கோகு மாகோகு, இது யாரு கோகு மாகோகு அப்படின்னா? இஸ்ரவேல் மக்கள் காலத்தில் இருந்த துன்மார்க்கமான ஜனங்கள். வெரி சிம்பிள், அதான் ஆன்சர். இந்த கோகையும் மாகோகையும் சாத்தான் என்ன செய்வான்? 2ஆம் உயிர்த்தெழுதலில உயிரோடு எழுந்த துன்மார்க்கர் எல்லாரையும் என்ன செய்வான்? கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் என்ன சொல்லுவான்? நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பினேன் சொல்லுவான்ல. அதான் மோசம் போக்குறது, ஏமாத்துறது. நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். என்ன யுத்தம்? எதற்கு எதிராக யுத்தம்? ஆண்டவருக்கு எதிராக. சாத்தான் யுத்தம் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராகத்தான். பாருங்களேன், அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். இந்த துன்மார்க்கருடைய தொகை எப்படி இருக்குமா? கடற்கரை மணல். இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல மக்கள் தொகை தாண்டிருச்சு, அப்படிதானே? 700 கோடிக்கு மேல போயிருச்சு. இந்த துன்மார்க்கர் கூட்டம் எப்படி இருக்குமா? கடற்கரை மணலத்தனையா இருக்கும், என்னவே முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட போர்ல எவ்வளவு பேர் தான்? ரொம்ப கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். 6 லட்சம் புருஷர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். 6 லட்சம் புருஷர். மனைவிகளை கணக்கு போடுங்க, பிள்ளைகளை கணக்கு போடுங்க. அந்த காலத்துல 2 பிள்ளைகளை பார்த்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் 10, 12. 2னே கணக்கு போடுங்க. 2னே கணக்கு போட்டாலும் இதுவே 24 லட்சம் ஆயிடுச்சு. சரி, 20 லட்சமே வச்சுக்கங்க. 20 லட்சமே வச்சுக்கிட்டாலும் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அந்த முதல் தலைமுறையில கானானுக்குள்ள போனது எத்தனை பேர் தான்? கானானுக்குள்ள போனது 2 பேர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு கணக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. God is not interested in numbers. ஆண்டவருக்கு எண்ணிக்கையில அவருக்கு பிரியமெல்லாம் கிடையாது. 2 பேர் இருந்தாலும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இப்போ நீங்க உலகம் முழுசும் செவன்த் டே சர்ச் எடுத்துக்கீங்களேன். உலகம் முழுசும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2 கோடியே ஒரு 50,000 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடியே ஒரு 50,000த்துக்குள்ள இன்னைக்கு செவன்த் டே சபை உலகளாவிய அங்கத்தினர்கள் எண்ணிக்கை 2 கோடிக்கு மேல. 2 கோடியும் பரலோகத்துக்கு வந்துருமா? 2 கோடியும் பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? இல்ல. பிரியமானவர்களே, யார் உண்மையா இருக்கிறார்களோ அவங்கதான் என்ன செய்ய முடியும்? ஆண்டோட ராஜ்யத்திற்கு வந்து சேர முடியும். ஆண்டவர் அப்படியே 2 கோடி பேரும் கொண்டு போயிருவாரு அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, துன்மார்க்கரின் தொகை எப்படி இருக்குமா? கடற்கரை மணலத்தனையா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, 9ஆம் வசனம் படிப்போம். வெளிப்படுத்தல் 20:9. வெளிப்படுத்தல் 20:9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் யாரு? சாத்தானோ, அந்த தூதர்களும், அந்த துன்மார்க்கர் எல்லாம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். எது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சுல்ல, அதான் ஆண்டவர் 3ஆம் வருகையில என்ன செஞ்சிருவாரு? அப்படி பரலோகத்தை என்ன செஞ்சாரு? கீழே இறக்கிறார். 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து கால்கள் பூமியில படாது. 3ஆம் வருகையில அவர் என்ன செய்வாராம்? அவருடைய பாதங்கள் ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? பைபிள்ல தான் இருக்கு. படிக்கலாமா? சகரியா எடுங்க. சகரியா 14ஆம் அதிகாரம். சகரியா சாப்டர் 14. இந்த 14ஆம் அதிகாரம் சகரியால 3ஆம் வருகை பற்றி படிக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன். வசனம்
3ஆம் வசனம் 3:4. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். யாருங்க? கோகு மாகோகு. படிச்சோம்ல. 3ஆம் வருகையில தான், 2ஆம் வருகையில அர்மகதான் யுத்தம், 2ஆம் வருகையில அர்மகதான் யுத்தம், 3ஆம் வருகையில கோகு மாகோகு யுத்தம். சரிங்களா? 2ஆம் வருகையில அர்மகதான் யுத்தம், 3ஆம் வருகையில கோகு மாகோகு யுத்தம். அந்த 3ஆம் வருகையின் யுத்தத்தை பற்றி தான் சகரியா 14 3-4 வசனங்கள் படிக்கிறோம். சரி சரி, 3ஆம் வசனம் படிச்சிட்டோம். பாருங்க 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். சரிங்களா? 2ஆம் வருகையில அவர் கால்கள் பூமியில படாது, 3ஆம் வருகையில அவர் பூமியில இறங்குவார். அப்ப பாருங்களேன், ஆண்டவர் என்ன செய்றாரு? படிப்போம். வெளிப்படுத்தல் 20:9 வசனம். வெளிப்படுத்தல் 20:9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். சாத்தான் அவன் தூதர்களும் துன்மார்க்கர் எல்லாரும் அந்த பரலோக நகரத்தை வளைந்து கொள்வார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இதாங்க 3ஆம் தூதுல படிக்கிறோம்ல. 3ஆம் தூது அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் படிச்சோமே, அதான் இந்த வசனம். வெளிப்படுத்தல் 20:9 வசனம். ஆண்டவர் வானத்தில் அக்கினி இறங்க பண்ணி என்ன செய்வாராம்? சாத்தானையும் அவன் தூதர்களையும் துன்மார்க்கர் எல்லாரும் என்ன செய்வாரு? அவர் அக்கினினால் கந்தகத்தினால் வாதிக்க செய்வார். இது எங்க படிக்கிறோம்? 3ஆம் வருகையில நடைபெறக்கூடிய இந்த இறுதி நியாய தீர்ப்பு. இந்த அக்கினினால் அழிக்கிறார் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் இறுதி நியாய தீர்ப்பு அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு இதுக்கு பேர். தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு, எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். இப்ப நடக்கிற நியாய தீர்ப்பு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை. அப்புறம் 1000 வருஷம் பரலோகத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு மில்லேனியல் ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் கடைசி நியாய தீர்ப்பு எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு. இந்த தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு இதைத்தான் 3ஆம் தூது நமக்கு சொல்லுகிறது. வாருங்கள், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 14 9-10 படிச்சிட்டோம். 9-10 படிச்சிட்டோம். 11ஆம் வசனம் பாருங்க. 11. அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது அப்படின்னு வாசிக்கும். எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா இரவும் பகலும்? நீங்க அப்படிதான் நிறைய சபைகளை போதிக்கிறாங்க. எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராதுன்னு இருக்கேன். அந்த அக்கினி நித்திய அக்கினியாயிருக்கும். ஃபைனல் ஃபயர் வில் பி இட்டர்னல் ஃபயர். கடைசி அக்கினி நித்தியமா எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் அப்படியே சொல்லுது? இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறான். நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தேவன் அன்பானவரா? இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்றதுக்கு பைபிள்ல என்ன சப்போர்ட்? ஒரு வசனத்தை தப்பா எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா மற்ற சபைகள்ல லூக்கா 16, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 16 19 இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். ஐஸ்வர்யவான் லாசரு. லாசர் எங்க போயிட்டான்? அவன் இறந்ததுக்கு அப்புறம் தேவதூதர்கள் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பிச்சைக்காரனை அப்புறம் மடியில் போய் உக்காந்தான். இந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். அவன் நரகத்துல இருந்து பரலோகத்துல ஆபிரகாம் பார்த்து, தகப்பனாயி ஆபிரகாமே, இந்த லாசர்கிட்ட சொல்லி அவன் விரல் நுனியில தண்ணியில நினைச்சு ஒரே ஒரு சொட்டு அப்படின்னு தண்ணி கேட்டான். இந்த கதையை வச்சுதான் இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன போதிக்கிறாங்கன்னா, நல்லவங்க எல்லாம் செத்த உடனே பரலோகத்துக்கு போயிடுறாங்க, கெட்டவங்க எல்லாம்
செத்த உடனே நரகத்துக்கு போயிடுறாங்க. பாத்தீங்களா இந்த ஐஸ்வர்யன் லாசர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு கதை. ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை, அவ்வளவுதான். உண்மையிலே ஒரு நரகம் அப்படி இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. செத்தவங்க உடனே அங்க போயிடுறாங்க, கெட்டவங்க. நல்லவங்களாம் உடனே பரலோகத்துக்கு போயிடுறாங்க மரித்த உடனே அப்படின்னு சொன்னா, அந்த கதைப்படி எல்லாம் எங்கதான் போய் உட்காரணும்? ஆபிரகாம் மடியில தான் உட்காரணும். அப்படித்தானே? லாசர் அங்க உட்காந்தா எல்லாரும் ஆபிரகாம் மடியில தான் உட்காரணும். அப்ப ஆபிரகாம் மடி அவ்வளவு பெரிய மடியா? புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் மடி அவ்வளவு பெரிய மடியா? கிடையாது. சரி, ஒரே ஒரு சொட்டு தண்ணி அந்த அக்கினியை தாண்டிய வாய்க்குள்ள போயிருமா? போகாது. அந்த அக்கினி கடல்ல இருந்து ஒரு சொட்டு போறதுக்குள்ள எவாபரேட் ஆயிரும். அப்படித்தானே? அது கரெக்டா வாய்க்குள்ள போகுமா? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவன் நரகத்துக்கு போயிட்டான், லாசர் பரலோகத்துக்கு போயிட்டான், அதுதான் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தப்பா ஒரு கணக்கு போட்டு இன்னைக்கு அப்படித்தான் நிறைய சபைகள்ல போதிக்கிறான். அதுல இருக்கிற பாடம் லெசன்ஸ் என்ன அதை புரிஞ்சுக்காம தப்பான ஒரு போதனையை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்ப என்ன படிச்சுக்கிறோம்னா, நித்திய நரகம்னு ஒண்ணு கிடையாது. அந்த 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 ஓமையில பாக்குற விஷயம் என்னன்னா, லாசர் பாக்குறான், சரி ஆபிரகாம் பாக்குறாரு, நரகம் எப்படி இருக்கு? நரகம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கல்ல, லாசரும் ஆபிரகாம் பேசிக்கிறாங்க. அப்ப பரலோகம் நரகமும் பக்கத்துல இருக்குமோ? பேசிக்கிற தூரத்துல. ஒருவேளை என்னுடைய சொந்தக்காரவங்க யாராவது நரகத்துல இருந்து ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, நான் பரலோகத்துல சந்தோஷமா இருப்பானே, நீ நல்லா சாவுடா உனக்கு நல்லா அப்படின்னு சொல் இருக்க முடியுமா நம்மளால? முடியாது. அந்த கூச்சல் சத்தம் நமக்கு நிம்மதியை கொடுக்குமா? கொடுக்காது. அப்படி அவன் நித்தியமா ஒரு பாவி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த கதையில அப்படித்தான் இருக்கு, பரலோக நரகம் அப்படி பேசுற தூரத்துல இருக்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் அன்பானவர். சாத்தானையும் அவன் கூட்டத்தையும் தேவன் அழிப்பான். மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு வரும். மல்கியா 4ஆம் அதிகாரம். மல்கியா புஸ்தகத்துல 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இந்த முடிவு நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? மல்கியால 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். இது 3ஆம் வருகை, சரிங்களா? இந்த வசனத்தை 2ஆம் வருகையோட கம்பேர் பண்ணக்கூடாது. 3ஆம் வருகை. சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காதிருக்கும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். வேறு யாரு? கொப்பு யாரு? வேறு சாத்தான். பாவத்தின் வேறு யாரு? வேறு சாத்தான். பிரான்சஸ். கொப்பு யாருங்க? ஒருவேளை துன்மார்க்கராகவே நம்ம மரிச்சு போயிருவோம் அப்படின்னு சொன்னா, அந்த கொப்பு துன்மார்க்கர்கள் தான், சரிங்களா? வேறு சாத்தான், கொப்பு யாரு? துன்மார்க்கர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேரையும் கொப்பையும் வைக்காதிருக்கும். என்ன அர்த்தம்? ஆண்டோடைய வருகையின் நாளில எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. வேறு கொப்பை ஆண்டு வைக்க மாட்டார். 3ஆம் வசனம் பாருங்களேன். 3ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் எப்படி இருப்பாங்க? சாம்பலா இருப்பார்கள். அப்ப துன்மார்க்கர் என்ன ஆயிருவாங்களா? சாம்பலாயிருவாங்க. கொப்புலாம் என்ன ஆயிரும்? கொப்புலாம் சாம்பலாயிரும். கொப்பு எல்லாம் சாம்பலாயிரும். இதாங்க பைபிள் சொல்லுகிற சத்தியம். ஆனா இன்னைக்கு மற்ற சபைகளை சொல்றாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, இந்தோனேஷியாக்கு அடியில அங்க சத்தம் வருதான், நரகத்திலும் சத்தம் வருதான். சுவிட்சர்லாந்துக்கு அடியில நரகத்திலும் சத்தம் வருதான். இப்படி நிறைய டிவியில, கிறிஸ்தவ டிவி சேனல்ல இந்த மாதிரி எல்லாம் கதை விடுறாங்க. நிறைய கிறிஸ்தவ எழுத்தாளர்கள், ஞாயிற்றுக்கிழமை சபையை சேர்ந்த ஊழியக்காரர்கள் புக்ல எழுதியிருக்கிறாங்க, நரகம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு. நரகம் எங்கேயுமே கிடையாது. இப்போதைக்கு நரகம் எங்கேயுமே கிடையவே கிடையாது. இதுதான் பைபிள் சொல்ற சத்தியம்.
பாருங்க, துன்மார்க்கர் என்ன ஆயிருவாங்க? சாம்பலா போயிருவாங்க. அப்ப சாத்தான் என்னவா? வேற என்ன ஆகும்? கொப்பு சாம்பலாயிருன்னு பார்த்தோம். அப்ப வேற என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? வேறும் சாம்பலாயிரும். அவன் கொஞ்சம் அதிகமா எரிவான். சரிங்களா? ஏன்னா அவன் தானே எல்லா பாவத்துக்கு காரணன். இந்த பாவத்திற்கு காரணனான சாத்தான் அவன் கூடுதலாக எரிவான். ஆனா அவனும் சாம்பலா போயிடுவான். பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 28:18 எடுங்க. எசேக்கியேல் 28. சாத்தான் சாம்பல் ஆவானா ஆக மாட்டானா? எசேக்கியேல் 28. எசேக்கியேல் 28ல வசனம் 18 பாருங்களேன். 18 நீங்க அப்படியே வரிசையா நமக்கு தெரியும், நமக்கு நல்லா ஏற்கனவே படிச்சிருக்கோம். 11ஆம் வசனத்திலிருந்து படிச்சோம்னா அப்படியே லூசிபர் பத்தி தான் பேசுது. சரிங்களா? அப்படியே 18ஆம் வசனம் வாங்க. 18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். பரலோகத்தை கெடுத்துட்டான் சாத்தான். சரிதானே? ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை, உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினி, உன்னை எரிக்கிறதுக்குன்னே ஒரு அக்கினி இருக்குடா அப்படின்றார் சாத்தானு. உன்னை எரிக்கிறதுக்குன்னே ஒரு அக்கினி நான் வச்சிருக்கிறேன். உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி. அப்ப எங்க இருப்பான் சாத்தான்? பூமியில தான் இருப்பான். 1000 வருஷம் எங்க இருப்பான்? பூமியில தான் இருப்பான். உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும். ஆண்டுடைய பரிசுத்தவான்கள் எங்க இருப்பாங்க? அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? தேவ ஜனங்கள் எல்லாம் உள்ள இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை முடிச்சிருங்க வாசிச்சு, உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஆண்டவர் அப்பவே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாருங்க, சாத்தான் என்ன ஆகணும்? சாம்பல் ஆக்குவேன். எங்க? பூமியில. சரிங்களா? அப்ப நரகம் எது? பூமி தான். எப்போ? 3ஆம் வருகையில. எவ்வளவு காலம்? தற்காலிகமா. அப்ப நித்திய நரகம், நிரந்தர நரகம், இதெல்லாம் பைபிள் சொல்லவே சொல்லல. இந்த நித்திய நரகம் யார் கொண்டு வந்த கொள்கை அப்படின்னா, கேத்தலிக் சர்ச் கொண்டு வந்த கொள்கை. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கு, ஹிஸ்டரியில இருக்கு. சர்ச் ஹிஸ்டரியில எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. கத்தோலிக்க சபை தான் என்றும் எரியும் நரகம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்துச்சு. அவங்க தானே ஞாயிற்றுக்கிழமை மாசத்துக்கு கொண்டு வந்தாங்க, அவங்க தானே கிறிஸ்துமஸ் கொண்டாந்தாங்க, அவங்க தானே அந்நிய பாஷை கொண்டாந்தாங்க, அவங்க தானே ரகசிய வேறு கொண்டாந்தாங்க, அவங்க தான் நித்திய நரகம் கொண்டாந்தாங்க, அவங்க தான் சண்டையிலாம கொண்டு வருவாங்க. சரிங்களா பிரியமானவர்களே? அப்ப ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, சாத்தானையும் சாம்பலாக்குவேன், துன்மார்க்கர் என்ன ஆயிருவாங்க? சாம்பலாயிருவாங்க. ஏன் ஆண்டவர் அப்படி செய்யறார் அப்படின்னா, அது அன்பு தாங்க. ஏன்னா நித்தியமாக சாத்தானோ அவன் தூதர்களோ துன்மார்க்கரோ எரிய வைப்பதற்கு தேவன் அவ்வளவு கொடூரமானவர் கிடையாது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் எப்படி இந்த நித்திய நரகம்ன்ற ஒரு டாக்டரின் எப்படி சபைகளுக்குள்ள வந்துச்சு, அதை ஒரு நாள் தனியா படிக்கலாம். எப்படி கேத்தலிக் சர்ச் அதை கொண்டு வந்துச்சு, எதுக்காக கொண்டு வந்துச்சு அப்படின்னு படிச்சோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா பாருங்களேன், அவங்க கொண்டு வந்ததை தான், இந்த பொய்யான கொள்கை தான் நீங்க உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. உண்மைதானே? மார்க் ட்வைன் சொல்லியிருக்கிறாரு, உண்மை வாசப்படி தாண்டறதுக்குள்ள பொய் என்ன செஞ்சிருமா? உலகமெல்லாம் சுத்தி வந்துடும். உண்மை வாசப்படி தாண்டுவதற்குள்ள நம்மளாம் வாசப்படியே தாண்டல, நம்மளாம் என்ன செய்யல? சர்ச்சு வாசப்படியே தாண்டல, உண்மையை போய் சொல்லல, சத்தியத்தை போய் சொல்லல. பொய் என்ன பண்ணுது? பொய் நல்லா உலகமெல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? பொய் உலகமெல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு பொய் தான் இந்த நித்திய நரகம் என்ற பொய். அந்த நித்திய நரகம் என்ற பொய் காட்டக்கூடிய ஒரு பொய்யான விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அன்பானவர் கிடையாது, அவர் இப்படி எரிச்சுக்கிட்டே இருப்பாரு, பிதா ரொம்ப கொடூரமானவர். இப்படிதான் கேத்தலிக் சர்ச் கொண்டு வந்துச்சு, பிதா ரொம்ப கொடூரமானவர், அதுக்குதான் இந்த நித்திய நரகம் வச்சிருக்கிறாரு அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
எந்த தேவன்? பிதாவும் அன்பா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறாரு, ஆவியானவரும் அன்பா இருக்கிறார். எல்லாருமே அன்புதான். இதுக்கு நம்ம வசனம் என்ன வசனம் காட்டலாம்? பிதாவும் அன்பா இருக்கிறாரு, குமாரன் அன்பா இருக்கிறாரு, ஆவியானவர் அன்பா இருக்கிறாரு. இதான் வசனம் இருக்கா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவனவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யாரு? யாரை பத்தி அங்க இந்த வசனம் சொல்லுது? யோவான் 3:16. பிதாவாகி தேவனை பத்தான் சொல்லுது, பிதாவின் அன்பைத்தான் சொல்லுது. சரிங்களா? சரி, கிறிஸ்து அன்பா இருக்கிறாரா அப்படின்னா நீங்க படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நிறைய வசனங்கள் இருக்கு, சும்மா ஒரு வசனம் மாத்திரம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி. பாத்தீங்களா? கிறிஸ்துவ அன்பா இருக்கிறார், கிறிஸ்துவும் அன்பா இருக்கிறார். சரி, ஆவியானவர் அன்பா இருக்கிறாரா? ஆவியானவர் அன்பா தான் இருக்கிறார். ரோமர் 15, ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ல 32 பாருங்க. 32 கடைசி வரி மட்டும் படிச்சா போதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவருடைய அன்பு. பாத்தீங்களா? அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் அன்பாக இருக்கிறார், குமாரனாகிய தேவன் அன்பாக இருக்கிறார், ஆவியானவராகிய தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அன்பின் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதான். ஏன்னா நித்தியமா சாத்தானோ அவன் கூட்டமோ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தேவன் அன்பானவர் கிடையாது. அவங்க ஏன் நித்தியமா கஷ்டப்படணும்? அவசியம் இல்லை. அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அப்படின்னா அது அன்பின் நியாய தீர்ப்பு. அவங்க அவ்வளவுதான், அவங்க ஒண்ணுலாம் போயிடட்டும். ஏன்னா அவங்க நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அது தேவனுக்கே வேதனையாகத்தான் இருக்கும். அதனாலதான் அவர்களை தேவன் கடைசியில் என்ன ஆக்கிறாரு? சாம்பலாக்குகிறார். ஆண்டவர் சாம்பலாக்குறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படி உடல்ல இருக்கக்கூடிய ஒரு வேண்டாத நோய் பிடித்த ஒரு பகுதியை, ஒரு புற்றுநோயின்னு வச்சுக்கோங்களேன், மார்பிளையோ கர்ப்பப்பையிலையோ எங்கேயோ ஒன்று வந்துருது. அந்த வேண்டாத பகுதி என்ன செய்யறோம்? வெட்டி எடுத்துறோம். டாக்டர் வந்து கத்தி வச்சு வெட்டதான் செய்வார். டாக்டர் போய் சண்டை போட முடியுமா? டாக்டர் போய் சண்டை, நீ எப்படி கத்தி எடுக்கலாம்? சண்டை போட முடியுமா? முடியாது. மாணவர்கள், அதே போலதான் ஆண்டவரும் வேண்டாத பகுதிகளை என்ன செய்வாரு? வெட்டி எரிஞ்சிருவார், எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவார். அது அவருடைய அன்பு, அவருடைய அன்பின் கொள்கை. ஆனால் அந்த சமயத்திலும் கூட அவர்கள் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படும் பொழுது கூட தேவனுடைய உள்ளம் என்ன செய்யும்? வேதனைப்படதான் செய்யும். தேவனுடைய உள்ளம் வேதனைப்படதான் செய்யும். ஏன்னா அவர் தானே படைச்சாரு, அவருடைய கருத்தின் கிரியைகள் தானே. ஆனால் அவங்களுடைய சாய்ஸ்னால, அவர்களுடைய தெரிந்தெடுப்புனால அவர்கள் பாவ வழியிலே போய் பிசாசை பின்பற்றி கடைசியில துன்மார்க்கராகி நித்திய அழிவுக்கு, நித்திய அழிவுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுலாம் போறது, சாம்பலாவதற்கு அவர்கள் தங்களை தாங்களாகவே உட்படுத்தி கொண்டார்கள். ஒரு மனுஷன் பாவி ஆகிறதும் கடைசியில் அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதும் இது ஆண்டோட திட்டம் கிடையாது. சரிங்களா? மனுஷன் அவனா தேடிக்கொள்றது, அப்படிதானே? மனிதன் அவனாகவே தன்னுடைய முடிவை அவனே நியமித்துக் கொள்ளுகிறான். ஆண்ட நம்ம சாய்ஸுக்கு விட்டுறார். பரலோகத்துக்கு போனா பரலோகத்துக்கு போகலாம், அந்த பாதையில போகலாம். நரகத்துக்கு போகணும்னா நரகத்தின் பாதையில போகலாம். ஆண்டர் யாரையுமே இந்த பாதையில போ அந்த பாதையில போன்னு யாரையும் கழுத்து பிடிச்சு தேவன் தள்ளுவது கிடையாது. ஆண்டவரும் கட்டாயப்படுத்த மாட்டாரு, சாத்தானும் கட்டாயப்படுத்த முடியாது. சரிங்களா? எல்லாம் அவங்க உங்களுடைய சாய்ஸ். பிரியமானவர்களே, அப்ப இந்த இறுதி நியாய தீர்ப்பு 3ஆம் வருகைக்கு பிறகு நடக்கிற இந்த நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் சாத்தானையும் அவன் தூதர்களையும் துன்மார்க்கர் எல்லாரும் என்ன செஞ்சிருவாரு? எரிச்சு சாம்பலாக்கிடுவார். அப்படி அழிக்கப்படுவதற்கு முன்பதாக சாத்தான் கூட முழங்கால் போட்டுருவான்.
அப்படிதான் ஹெல்மெட் எழுதுறாங்க கிரேட் கான்ட்ரவர்சி புக்கில், மாபெரும் போராட்டத்தில். சாத்தான் கூட முழங்கால் போட்டுருவான். அவன் தூதர்கள் எல்லாம் மண்டிட்டுருவாங்க, துன்மார்க்கர் எல்லாம் மண்டிட்டுருவாங்க. அவனுடைய நியாய தீர்ப்பு உண்மையானது, அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்வார்கள். ஒத்துக்கொள்வார்கள். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தந்தருளுவார் அப்படின்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அது அப்ப நடக்கும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று எல்லாரும் அறிக்கை செய்வார்கள். அப்புறம் தான் ஆண்டவர் அக்கினி இறங்க பண்ணி எல்லாரும் என்ன செய்வாரு? அழிப்பார். சரிங்களா? அன்பின் தேவன் அன்பின் நிமித்தம் அழிப்பார். ஏன்னா அவங்க நித்தியமா இருக்கிறது, அவங்களுக்கும் சந்தோஷம் கிடையாது, ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் கிடையாது. ஆகவே அந்த இறுதி நியாய தீர்ப்பிலும் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது என்பது இந்த உண்மை நித்தியமான உண்மை, இந்த உண்மை மாறாத உண்மை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் எல்லா காலங்களிலும் அன்புள்ளவர். அதனாலதான் தேவன் இந்த அழிவை அவர்களுக்கு, துன்மார்க்கருக்கும் சாத்தான் அவனுடைய சேனை எல்லாருக்கும் தேவன் அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே என்ன படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த 3ஆம் நியாய தீர்ப்புல பங்கு பெற்றக்கூடாது. அப்படிதானே? 3ஆம் நியாய தீர்ப்புல நம்ம அழிந்து போகிற, எரிந்து சாம்பலாக போகிற கூட்டத்தில் இருந்து விட கூடாது என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த முத்துவதின் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும், இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நம்ம அதிகமா பார்க்கிற வார்த்தை ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக அக்னினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல கூட அவர் ஆட்டுக்குட்டியானவரைத்தான் வெளிப்படுறார். 2ஆம் வருகையில கூட அவர் ராஜாதி ராஜா வருவார். ஆனா 3ஆம் வருகையில பாருங்க, 3ஆம் வருகையில அந்த முடிவு நியாய தீர்ப்புல ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். துன்மார்க்கர் அழியும் போது கூட என்ன செய்வாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவராத்தான் இயேசுவை பார்ப்பாங்க. ஆட்டுக்குட்டியானவர் என்ன அர்த்தம்? நமக்கு அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், அவர் தம்முடைய அன்பை, பரலோக அன்பை நமக்காக காண்பித்தார் என்பதைத்தான் ஆட்டுக்குட்டியானவரா கிறிஸ்துவ துன்மார்க்கர் பார்ப்பார்கள். அதனால அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் போட்டு ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக அப்படின்னு போடல், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அன்பை என்ன செய்வாங்களாம்? துன்மார்க்கர் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த அன்பின் காட்சியை உணர்வார்கள். உணர்ந்துட்டு தான் கடைசியில் அவர்கள் எரிந்து சாம்பலாவார்கள். பிரியமானவர்களே, தேவன் அன்பானவர், இது நித்தியமான உண்மை. இந்த அன்பின் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கடைசி வரை உண்மையாக நாம் இருக்கணும். ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த முத்துவது அன்பின் செய்தி, இந்த அன்பின் செய்தியை எல்லாருக்கும் பகிர்வோம். ஒரு பெரிய அழிவு, கடைசி அழிவு வரத்தான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை எச்சரித்து நம் மூலமாக உலகத்தை எச்சரிக்க அவர் விரும்புகிறார். அந்த செய்தியை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகவே கடைசி நாட்களின் நோவா நீங்களும் நானும் தான். ஆகவே இந்த நோவா வேலையை செய்வோம், ஆண்டவர் மையப்படுத்துவோம். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.